அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் ஆமென் இந்த ப்ரோக்ராம் வாயிலாக உங்களை சந்திக்க கிருபை செய்த என் தேவனை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். சென்ற நாளிலே ஆத்தும பாரம் என்கின்ற ஒரு சின்ன தேவ செய்தியை உங்களுக்கு தர கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் அந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக இந்த நாளிலும் அதை தொடர்ந்து அருமையானவர்களே ஒரு செய்தியை உங்களுக்கு தரலாம் என்ற ஆமென் ஒப்புக்கொடுத்தலோடு தைரியத்தோடு உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக இந்த டிவி ப்ரோக்ராம் வாயிலாக தேசத்திலே என் ஆண்டவர் ஆமென் ஒரு மகாபெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் என்கின்ற தைரியத்தோடு விசுவாசத்தோடும் உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு நாளிலே ஆண்டவர், மகனே, இந்த மாவட்டத்திலிருந்து ஆமென் தேசத்தின் எழுப்புதல் உருவாகும். அந்த எழுப்புதலின் பணிக்காக உன்னையும் நான் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு மனிதனோடு மனிதன் பேசுவதைப் போல என் ஆண்டவர் என்னோடு பேசி இந்த கனமான சேவைக்கு என்னை அழைத்தார். ஆகே அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் என்னுடைய இருதயத்தின் அடியிலே இருக்கிற உணர்வு, என்னுடைய நாட்களிலே இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாகும் என்பதாக நான் ஒவ்வொரு நாளும் அந்த எழுப்புதலை எதிர்பார்த்து நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகே இந்த நாளிலும் இந்த டிவி வாயிலாக உங்கள் மத்தியிலே தேவ செய்தியையும் என்னுடைய இதயத்தின் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்பினை நான் மிகுந்த சந்தோஷத்தோடு ஆமென் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு சின்ன செய்தி. அருமையானவர்களே, இந்த செய்தியின் தலைப்பு காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் அருமையா இந்த காரியத்தை பற்றி அங்கே குறிப்பிடுகிறார். நான் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி? நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே இருக்கிற சூழ்நிலைகள், தேசத்தின் நிலைகள் ஆகிய இந்த வசனம் சரியா இந்த நாட்களின் தேசத்தின் நிலையினை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆமென் இந்த நாட்களை எப்படியாக பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் என்பது இந்த செய்தியின் கருத்து. அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. சென்ற நாட்களை நினைத்து பார்க்கிற போது ஏறத்தாழ ஒரு 50 ஆண்டுகள் நம்முடைய சிந்தனைகளை 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருப்பி பார்க்கிற போது அந்த நாட்களிலே இருந்த தேசத்தின் சூழ்நிலையும் இந்த நாட்களிலே இருக்கின்ற தேசத்தின் நிலையும் மிக மிக மாறுபட்ட நிலையிலே, அந்த நாளுக்கு இந்த நாளை எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்திலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவில் எத்தனையோ காரியங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை நாம் நினைக்கிற போது அந்த நாட்களை விட இந்த நாட்களிலே கல்வி ஆமென் விஞ்ஞானம் இன்னும் வாழ்க்கை தரம் எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது. இந்த நாட்களிலே வீட்டிற்கு வீடு பட்டதாரிகள், என்ஜினியர்கள், மருத்துவர்கள், அந்த நாட்களிலே குடிசையாக இருந்த பகுதிகளெல்லாம் இந்த நாட்களிலே மிக பயங்கரமான பங்களாக்கள், ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாலும் 2-3 இருசக்கர வாகனங்கள், ஒரு காராவது இல்லாத வீடை பார்க்க முடியாது. அந்த அளவில் இந்த தேசத்தில் வளர்ச்சி இருக்கிறது, கல்வி மேம்பட்டிருக்கிறது, விஞ்ஞான ரீதியாக ஆமென் பெரிய
காரியங்கள் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் இந்த நாளிலே இருந்தாலும் இந்த தேசம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது, பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, அந்த நாளில் 10வது வகுப்பு படித்த மாணவன் அறிந்த விஞ்ஞான உண்மைகளையும் அவன் படித்த பாடங்களையும் இந்த நாட்களில் 4வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் படித்து கொண்டிருக்கிறான், விஞ்ஞான உண்மைகளை புரிந்து கொண்டிருக்கிறான். எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா அந்த நாட்களுக்கும் இந்த நாட்களுக்கும். ஆனால் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது, கல்வி உயர்ந்திருக்கிறது, விஞ்ஞான ரீதியாக நாம் வியத்தகு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய அந்த நிலை, தேசத்தின் சூழ்நிலை எவ்வளவு பயங்கரத்திற்குள்ளே, எவ்வளவு வேதனைக்குள்ளே, எவ்வளவு விசனத்திற்குள்ளே. இந்த தேசத்திலே நாம் தைரியமாக வாழ முடியுமா என்கின்ற கேள்வியோடு இன்றைக்கு நான் வெளியே போகிறேன், நான் உயிரோடு வீடு வந்து சேர்வேனா என்கின்ற கேள்வியோடு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலே தேசம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் நினைக்கிறோம் தேசத்தில் இவ்வளவு காரியங்களும் எவ்வளவு வெற்றியா, ஆசீர்வாதமா அப்படி தேசம் இருக்கிற நேரத்தில் நாம் நம்மை பற்றியோ இந்த சூழ்நிலைகள் எங்கே கொண்டு போய் நம்மை சேர்க்குமோ என்கின்ற சிந்தனையிலே நாம் இந்த நாட்களிலே இல்லை. எல்லாம் இன்றைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு அப்படி தான் இருக்கும், நாளை கழித்து அப்படி தான் இருக்கும், நாம் நன்றாகத்தான் இருக்க போகிறோம். இல்லை அருமையானவர்களே, தேசம் போகிற நிலையிலே நாளைக்கு என்ன நடக்கும் என்று ஆமென் யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் இந்த தேசம் போயிட்டே இருக்கு. பாருங்க, பள்ளிக்கு செல்கிற பாலகனுடைய கால் சட்டை அந்த பைக்குள்ள, அந்த பேக்கெட்டுக்குள்ள கஞ்சா கஞ்சா. அருமையானவர்களே, பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு இருக்கிற சாராய கடையில் பையங்களை அதிகமாக பார்க்க முடிகிறது. அது நான் கல்லூரி மாணவர்களை சொல்லவில்லை அருமையானவர்களே, அந்த ஹையர் செகண்டரி கீழே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் மதுவுக்கும் அருமையான போதை பொருளுக்கும் அடிமையாகி கிடக்கிறார்கள். இது பள்ளிக்கு போகிற பாலகர்கள். அடுத்து கல்லூரிக்கு செல்கிற காளையர்கள். கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு கையில் என்ன இருக்கும் இந்த நாட்களில்? அருமையான வீச்சறிவாள் இருக்குது. எங்கே போயிட்டு இருக்கு தேசம் பார்த்தீங்களா? ஆடை அணிகலன்கள் அடக்கமாக இல்லை. அருமையானவர்களே, தேசம் போகிற போக்கு யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமை. பிள்ளைகளை பெற்றோரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிள்ளைகளை ஆசிரியர்களால் அடக்கி இல்லை. கல்வி நாங்கள் எங்கள் கடமை, நாங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுப்போம். படிக்கிறவன் படிக்கிறான், இல்லாதவன். ஏன்னா அதுக்கு மேலே ஆசிரியர் போனால் அவர் நீதிமன்றத்துக்கு போக வேணும், இல்லது டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு மேலே சார்ஜஸ் வரும். இப்படியாக ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் அருமையானவர்களே, இன்னொரு காரியத்தை நீங்கள் நினச்சா அது எனக்கே திடுக்கிடும். அந்த பத்திரிகையில் நான் பார்த்த நேரத்தில் திடுக்கிடும்படியாக இருந்து, ஒன்று அறியாத பச்சை பிள்ளைகள், பிஞ்சு பிள்ளைகள் போதை அப்படி ஏதோ ஒரு மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே அந்த பிள்ளைகள் தன்னுடைய நிலை மறக்கிறார்கள், மயக்க நிலை அடைகிறார்கள். அதுக்கு மேலே என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆக அருமையானவர்களே, அப்படியாக பிஞ்சு பிள்ளைகளை அப்படியே கெடுத்து போடுறாங்க. பாருங்க, எங்க ஒரு நேரத்தில் இருந்த அந்த கற்பு என்கின்ற அந்த காரியத்தில் இந்த நாட்களில் மிக பயங்கரமான காம்பரமைஸ் நினச்சி பாருங்க. அந்த நாட்களில் இருந்த கற்பு நெறிக்கும் இந்த நாட்களில் இருக்கிற கற்பு நெறியும் அருமையானவர்களே எவ்வளவு காம்ப்ரமைஸ் பட்டு கொண்டிருக்கிறது என்பதை. ஆக தேசம் அருமையானவர்களே மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நேராக தீவிரமாக விரைந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆக ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள், அருமையானவர்களே, கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறோம். நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் அபிஷேகிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தேவ பிள்ளைகள்
என்று இருக்கிற நம்முடைய ஆமென் பாரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தை குறித்து இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, பாருங்க, நான் எனது என்னுடைய குடும்பம் இல்லை, நாம் எங்களது என்கின்ற நிலையிலே நாம் வந்தாக வேணும். அருமையானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தப்பிச்சுக்கிட்டா போதும், அந்த நிலையில தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, இல்லை இல்லை, நாம் நம்மை ரட்சித்த நோக்கம், நம்மை அபிஷேகித்த நோக்கம், நம்மை தேவ பிள்ளைகளாக மாற்றிய நோக்கம், நம்மை கொண்டு இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றம் வர வேணும், நம்மை கொண்டு ஜனங்கள் மத்தியிலே ஒரு வித்தியாசம் உருவாக வேணும், ஜனங்கள் மத்தியில் ஒரு தேவ பயம் உருவாக வேண்டும். ஆமென் என்பதற்காகத்தான் நம்மை தேவ பிள்ளைகளாக கர்த்தர் ஆமென் மாற்றினார். அருமையானவர்களே, அதை நாம் புரிந்தாக வேணும். இந்த நாட்களில் எத்தனையோ ஊழியங்கள் உண்டு, எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்தின் சூழ்நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது, இந்த நிலை தொடருமேயானால் இது எங்கே போய் முடியும் என்கின்ற ஆமென் உணர்வுடைத்த எத்தனை ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே தேசத்திலே இருக்கிறார்கள். நான் எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்கின்ற அளவில் இந்த மேடையை நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் தேசத்தின் சூழ்நிலையிலே அருமையான தேவ பிள்ளைகளே, தேசம் போய்கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலையிலே தேசத்தை காப்பாற்ற வேணும், தேசத்திலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உருவாக வேணும் என்கிற உணர்வோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஊழியம், என்னுடைய ஆத்துமாக்கள், நான் என்னுடைய சபை இல்லை, இதற்கு வெளியே நாம் வந்தாக வேணும். சபை, ஊழியம், அவைகளெல்லாம் அருமையானவர்களே தேவை. அவைகளெல்லாம் அருமையானவர்களே இந்த தேசத்தின் விடுதலைக்காக, ஆத்துமாக்களின் விடுதலைக்காக, தேசத்திலே ஆமென் ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நல்ல அருமையானவர்களே ஒரு சூழ்நிலை, தேவ பிள்ளைகள் என்கின்ற நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் வளர வேண்டும் என்கின்ற நிலையிலே அப்படியே நம்முடைய ஊழியங்கள் மாற வேணும். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கர்த்தர் தந்த இந்த நாட்களிலே நாம் இந்த காரியத்தை செய்தாக வேணும். பாருங்க, தேசம் போகிற போக்கில் எத்தனை நாட்கள் நாம் சுதந்திரமாக ஆலயங்களுக்குள்ளே ஆராதனைகளை நடத்தி கொள்ள முடியும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. திறந்த வழி ஜெப கூடுகைகளையும் எத்தனை நாட்கள் நாம் செய்ய முடியும் என்கின்ற காரியம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக நமக்கு இருக்கிற இந்த நாட்களிலே நாம் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாக நிச்சயமாக இந்த தேசத்திலே ஒரு எழுப்புதல் உருவாக, இந்த தேசத்தின் அநியாயங்கள் அக்கிரமங்கள் அப்புறப்பட்டு போக, இளம் தலைமுறையினர் ஆண்டவரை தெய்வமாக கொள்ள, அந்த தெய்வ பயத்தை இந்த சமுதாயத்திற்குள்ளே உருவாக்க நாம் நம்மை ஒப்பு கொடுத்தாக வேணும். அருமையானவர்களே, ஒப்பு கொடுத்தாக வேணும். சும்மா அப்படியே காலத்தை ஓட்டி கொண்டு போவதில்லை. இந்த நாட்களிலே ஊழியங்கள் எத்தனையோ வித்தியாசமான ஊழியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவைதான், அதெல்லாம் தேவைதான். ஆனால் அந்த ஊழியங்களுடைய மைய கருத்து தேசத்து ஜனங்கள் ஆமென் ரட்சிக்கப்பட வேணும், அநியாயங்கள் அக்கிரமங்களில் இருந்து தேவ ஜனங்கள் விடுபட்டாக வேணும். பாருங்க, வீட்டுக்கு வீடு குடிகாரமாக இருக்கு. ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது, 40% ஆம்பளைங்க குடிக்கிறாங்களாம் தமிழ்நாட்டில். எப்படி இருக்கு, எப்படி இருக்கு அருமையானவர்களே? ஆம்பளை மாத்திரமா குடிக்கிறான், அம்மா மரம் குடிக்கிறாங்க, தங்கச்சி மரம் குடிக்கிறாங்க. எவ்வளவு சீரழிஞ்சு போச்சு. வீதிக்கு வீதி டாஸ்மாக், வீட்டுக்கு வீடு குடிகாரன். அந்த நிலைமை இந்த தேசத்தில். இந்த நிலை தொடர்ந்து கொண்டு போகுமே ஆனால் நாம் அருமையானவர்களே இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த தேசத்தில் மிக பயங்கரங்கள் உருவாகும், பயங்கரங்கள் உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பத்திரிகை புரட்டுனா இல்லை டிவிக்கு முன்னால் போயிருந்தாச்சுன்னு சொன்னால்
கொலைகள் நடைபெறாத நாட்களே இல்லை. பிள்ளைகளை கெடுத்து போட்டார்கள், பிஞ்சு பிள்ளைகளை அப்படியே அழித்து போட்டார்கள் என்கின்ற செய்தியை கேட்காத பார்க்காத நாட்களே இல்லை. கொலை, கொள்ளை, வேசித்தனம், விபச்சாரம் ஆமென் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. எங்கே பேசனது? டாஸ்மாக் கடை. குடிகாரமாக இருக்க அந்த தேசம் மாறி போச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நிலை நீடித்தால் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு என்ன அழிவை கர்த்தர் தந்தாரோ அந்த அழிவு இந்த தேசத்தை சந்திக்கும். ஆகே தேவ ஜனமே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, இந்த நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலம் ஆமென், இந்த நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே தேவ ஜனமாகிய நாம் இந்த காலத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம்? காலத்தை பயன்படுத்தாத ஒரு மனிதனுடைய வரலாறை நாம் 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் இருந்து நம்ம வாசிக்கிறோம். யார் அந்த மனிதன்? அந்த காலத்தை அவன் பயன்படுத்தாத காரணத்தினால அவனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சம்பவிச்சு உங்களுக்கு தெரியும். நான் யாரை சொல்லேன்னு அருமையானவர்களே, அந்த 2 சாமுவேலுடைய புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் நான் வாசிக்கிற நேரத்தில் எத்தனையோ ஆமென் வேதனையான காரியங்களை நம்ம அந்த 2 அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். இதுக்கு காரணம் யாரு? தாவீது ராஜா. அவன் காலத்தை எப்படி பயன்படுத்தல? அந்த வசனம் எப்படி சொல்லுது? ராஜாக்கள் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலம் வந்தபோது அவன் என்ன செய்தான்? அவனுடைய படைத்தளபதி எல்லாம் அனுப்பிட்டு இவன் அப்படியே உப்பரிக்கையில் அவனுடைய மாளிகையில் அப்படியே உலாத்திட்டு இருந்தான். உலாத்திட்டு இருந்த நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, அவன் ஸ்நானம் பண்ணுகிற ஸ்திரீயை பார்த்தான் என்றும் அந்த ஸ்திரீ வாயிலாக அவன் வீழ்ந்து போனான் என்றும் தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். அவன் வீழ்ந்து போனது மாத்திரமல்ல, அருமையான தேவ பிள்ளையே, அவன் ஒரு விபச்சாரக்காரனாக மாறுகிறான். கள்ளங்கபடமற்ற தேசபக்தனாகிய உரியா என்கின்ற அந்த நாட்டு பற்று அதிகமாக இருந்த அந்த வீரனை கொன்று போடுகிறான். அவனுடைய மனைவியை இவன் தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொள்கிறான். இந்த பயங்கரங்கள் அவன் வாழ்க்கையில் நடைபெற்றபடியினாலே என் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சாபங்கள், அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த அதிகாரத்தை தொடுத்து வாசித்த நேரத்தில் எவ்வளவு வேதனையான காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு சொல்லுவார் பார்த்தீங்களா? வேதத்தில் சொல்லியிருக்கு, தாவீது என் இதயத்திற்கு ஏற்றவன்னு. அந்த இதயத்திற்கு ஏற்றவனுக்கு கொடுத்த தண்டனை எவ்வளவு தெரியுமா அருமையானவர்களே? காலம் முழுவதும் அவன் ஆமென் அனுபவித்தான் அந்த தண்டனை. காரணம், அவன் யுத்தத்திற்கு போக வேண்டிய நேரத்தில் யுத்தத்திற்கு போகாமல் வீட்டில் அப்படி சும்மா இருந்தான். சும்மா இருந்தவனுக்கு தோணிச்சு, அப்படி மேலே போனால் என்ன, பரிக்கையில் போனால் என்ன, உலாத்தினா என்னன்னு தோணிச்சு. அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே, பாவம் செய்ய அது காரணமாக இருந்தது. வீழ்ந்து போக அது காரணமாக இருந்தது. மகாபெரிய பொல்லாப்பை அவன் மீதும் தேசத்தின் மீதும் அவன் அந்த பயங்கரத்தின் வாயிலாக, அந்த பாவத்தின் வாயிலாக அவன் கொண்டு வருகிறான். பார்த்தீங்களா? காலத்தை பயன்படுத்தாத ஒரு மனிதனால் அவனுடைய குடும்பம் மாத்திரம் இல்லை, அந்த தேசத்தையே என் ஆண்டவர் அவனுடைய ஆளுகையின் நாட்களில் எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பிரச்சனைகளை அவன் சந்திக்கிறான். அமைதியற்ற ஒரு நிலைமைக்குள்ளே அவன் வருகிறான். ஆண்டவர் சொல்லாரு, நீ ஒளிப்படத்தில் செய்த இந்த பாவத்தை நான் அப்படியே சூரியனுக்கு வெளிச்சத்துக்குள்ள அப்படி உன்னை பழிவாங்க நான் செய்வேண்டா அப்படின்னு சொல்லுவார். எப்படி இருக்கு அருமையான தேவ பிள்ளைகளே? இந்த நேரத்தில் இந்த காரியத்தின் வாயிலாக நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்வதெல்லாம், தேசம் இருக்கிற சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? நிச்சயமாக உன்னை ரட்சித்த நோக்கம், உன்னை அபிஷேகித்த நோக்கம், இப்படியாக இருக்கிற இந்த தேசத்தில் உன்னுடைய ஜெபத்தின் வாயிலாக, உன்னுடைய ஊழியத்தின் வாயிலாக ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருவாய் என்ற நோக்கத்திலே தான் கர்த்தர் உன்னை ரட்சித்தார், உன்னை அபிஷேகித்தார்.
சிலருக்கு என் ஆண்டவர் ஆமென் சூழ்நிலைகள் பாதகம் பாதகம் என்று சொல்கின்ற அளவிலே சில ஆண்டோடைய அழைப்பை அப்படியே அலத்தட்டிட்டே இருக்காங்க. ஆண்டவர் பாரத்தோடு ஆமென் தேசத்தின் சூழ்நிலை இப்படி இருக்கிறதே, இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த தேசத்திற்கு ஒரு விடுதலையை கொடுக்க என்னுடைய மகனுக்கு நான் விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து என்னுடைய ஊழியக்காரனாக அவனை அடையாளம் ஆமென் காட்டியுள்ளேன். இந்த நாட்களிலே என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவன் அப்படியே உதாசீனப்படுத்தி கொண்டு அவள் அப்படியே உதாசீனப்படுத்தி கொண்டு மனதும் மாமிசமும் போகிற வழியில் போகிறார்களே என்று ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்ய போகாததுனால அந்த காலத்தை அவன் பயன்படுத்தாததுனால அவன் எவ்வளவு பயங்கரங்களை சந்தித்தான். ஆகிய அருமையானவர்களே, நீங்களும் பயங்கரங்களை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களோடு நான் பேசவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஒப்பு கொடுத்தல் உள்ள தேவ மனிதரே, என் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்ய போகிறேன், என் ஆண்டவருக்காக நான் ஜபிக்க போகிறேன், என் ஆண்டவர் இந்த தேசத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்காக என்னுடைய முழங்கால்களை நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளையே, ஊழியக்காரரே, இந்த நாட்களில் அது ஒப்பு கொடுத்தலுக்கு உள்ளே நிற்கிறாயா? ஒப்பு கொடுத்தலுக்கு உள்ளே நிற்கிறாயா? கர்த்தர் ஆமென் உன்னை எதிர்பார்க்கிறார். காலங்கள் உனக்கு முன்னாலே கடந்து போய் கொண்டிருக்கிறது. நீ நினைக்கிறாய் இந்த பிரச்சனை முடியட்டும், நான் ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்தலை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று. இல்லை அருமையான தேவ பிள்ளையே, என்ன பிரச்சனை உன் வாழ்க்கையிலே இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஆண்டவர் அறிகிறார். ஆகவே முதலாவது உன்னுடைய ஒப்பு கொடுத்தல் அதற்கு நீ கீழ்ப்படிந்தாக வேணும். என்னுடைய வாழ்க்கையிலே கூட அருமையான தேவ பிள்ளையே, என்னுடைய ஒப்பு கொடுத்தலிலே நான் ஆண்டவருடைய யோசனையை மதிக்காத காரணத்தினாலே உத்தமமான ஒரு ஊழியத்தை நான் இழந்து போனேன். ஒரு நாளிலே என் ஆண்டவர் ஒரு ஊழியத்திற்காக என்னை கைகாட்டி அழைத்தார். அருமையானவர்களே, அப்படியே தரிசனத்தை கொடுத்து அழைத்தார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன், ஆனால் இப்பொழுது அல்ல ஆண்டவரே, எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறது ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை முடித்து ஆண்டவரே அந்த ஊழியத்திற்காக நான் வருவேன் ஆண்டவரே என்று ஆண்டவரோடு நான் அருமையானவர்களை கீழ்ப்படியாதவனாக மாறிப்போனேன். நாட்கள் போயிற்று, பிரச்சனைகளிலிருந்து என்னால் விடுதலை அடைய குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அது நடைபெறவில்லை. ஒரு நாள் திருப்பியும் நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தை சொல்லி நேரம் எடுப்பதற்கு எனக்கு இந்த சூழ்நிலை இல்லை. ஆக அதன் முடிவை சொல்கிறேன் அருமையானவர்களே, ஆண்டவர் எந்த ஊழியத்திற்காக என்னை அழைத்தாரோ அந்த ஊழியத்திற்கு இன்னொருவனை என் ஆண்டவர் கையிலே பிடித்து அழைத்து கொண்டு போகிறதையோ நான் பார்த்து கொண்டே நின்று கதறிக்கொண்டிருக்கிறதையோ, என் ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லியும் என் ஆண்டவர் என்னை திருப்பி பார்க்காது கையிலே இன்னொருவனை பிடித்து கொண்டது ஊழியத்திற்கு நேராக கடந்து போன காட்சியினை என் கண்களால் கண்டேன். தேவ பிள்ளையே, அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், என்ன இடைஞ்சலாக இருந்தாலும், என்ன எதிர் சூழ்நிலைகளாக இருந்தாலும், ஆண்டவர் அடையாளம் காட்டினாரே ஆனால், ஆண்டவர் அழைத்தாரே ஆனால் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்று. அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை தொழில் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு முக்கியமான பணியிலே உன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். உன்னை அழைத்த ஆண்டவர் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். இந்த பொறுமை என்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பொறுமையோடு இருப்பார் என்று எதிர்பார்க்காதே. உன்னை குறித்த தேவ நோக்கம் நிறைவேற இந்த தேசத்திலே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு வித்தியாசம் உருவாக உன்னை பயன்படுத்த என் ஆண்டவர் துடிக்கிறார். நீயோ இன்னும் கொஞ்சம் எல்லாருமையானவர்களே, இல்லை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேணும்.
இன்னும் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்த நம்மை ஒப்பு கொடுக்கவில்லையே, ஆனால் தாவீதுக்கு சம்பவித்ததை போல காரியங்கள் சம்பவிக்க அருமையான தேவ பிள்ளைகளே சூழ்நிலைகள் நம்மை கொண்டு விட்டுவிடும். ஆக இதுதான் தகுந்த நேரம் என்பதை அப்படியே நீங்கள் ஒப்புக்கொண்டு இந்த ஊழியத்தை, ஆண்டவர் இந்த ஊழியத்தை, அது எந்த ஊழியம், சுவிசேஷ ஊழியமோ அருமையாருடைய ஜெப ஊழியமோ, இந்த நாட்களிலே இது ரெண்டும் தான் மிக முக்கியமான ஊழியமாக நான் கருதுகிறேன். மீதி ஊழியங்கள் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. இந்த நாட்களிலே தேசத்தின் சூழ்நிலை, இந்த தேசத்திற்காக அழுகிற தேவ பிள்ளைகள், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக முழங்காலிலே நிற்கிற தேவ பிள்ளைகள், இந்த தேசத்தின் பயங்கரங்களும் அக்கிரமங்களும் அழிந்து போய் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒப்பு கொடுத்தலோடு ஜெபிக்க ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுத்த அந்த காரியத்தில் நீ ஒப்பு கொடுத்தா இல்லையா? நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேசத்தின் எழுப்புதலுக்காக நேர்முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுத்தா இல்லையா? அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அந்த ஒப்பு கொடுத்தல நீ மறந்து போனா ஓஹோ எங்கே நேரம் இருக்கு, என்னுடைய தொழிலை பார்த்துட்டு 1 மணி நேரம் எப்படி முட்டங்கால நிற்க முடியும், நேரம் இல்லையே. நீ ஆண்டவர் ஒப்பு கொடுத்த மறந்துடாத. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதே போல் அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. சூழ்நிலையில் பார்க்குறாங்க, இப்போ ஊழியம் இவ்வளோ கடினமானது, இங்கெல்லாம் போய் நம்மளால் தப்ப முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஸ்லோ ஆகிட்டாங்க. இல்லை, கர்த்தர் தான் உன்னை அழைத்தார் என்பது உண்மையே. ஆனால் அது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நடத்துவார். அதுக்கு உனக்கு முன்னால் நிற்க நான் சாட்சி. அருமையான தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியினாலே நமக்கு முன்னாலே கர்த்தர் தந்த இந்த நல்ல நாட்களிலே இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக ஏதோ ஒன்றை நாம் செய்தாக வேண்டும் என்கின்ற எண்ணத்திற்குள்ளே நாம் வந்தாக வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம். சுவிசேஷத்தை சொல்ல கிருபை தந்தவர்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையை உனக்குள்ளே வைத்திருக்கிறாரே, ஆனால் தைரியமாக நீ சுவிசேஷ பணியை செய்யலாம். தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. அக்கிரமத்தினாலே, அநியாயங்களினாலே, குடி வரியினாலே, வேசித்தன விபச்சாரத்தினாலே, பொல்லாத ஆவிகளினாலே தேசம் கதறி கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இன்றைக்கே உன்னை ஒப்புக்கொடு. இன்றைக்கே நீ உன்னை ஒப்புக்கொடு. நாட்கள் பொல்லாதவைகளாய் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று கர்த்தர் கூறுகிறார். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறேன். உடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கோர்வையாக இல்லாதிருந்திருக்கலாம், தடுமாற்றமான வார்த்தைகளாக இருந்திருக்கலாம், நான் நினைத்ததை போல பேச முடியாதிருந்திருக்கலாம். ஆனாலும் என் உள்ளத்தின் ஆண்டவரே உணர்வுகள் ஆண்டவரே இந்த ஜனங்கள் புரிந்தார்கள் என்று நான் உணர்கிறேன். கிருபை ஆண்டவரே இறங்கி வரட்டும். இந்த செய்தி அநேக காலத்தை பயன்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்கென்று பயன்படுத்துகிறவர்களாக ஆண்டவர் மாறுவதற்கு காரணமாக அமையட்டும். கர்த்தர் மகிமைப்படும். சகல துதியும் கனமும் மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.